ஆதி ஆதி ஆதி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. சரி, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க பேர் என்னது? என் பேரு ஆதி. உங்க ஃபுல் நேம் என்ன? என் ஃபுல் நேம் ஆதித்யா. சரி, ஓகே. நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. நான் தான் உங்களோட டாக்டர். என் பேரு சரண். நீங்க தான் என்னோட பேஷண்ட். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியுமா? எனக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம்? ஆதி, சமீபத்துல நடந்த ஆக்சிடென்ட்ல நீங்க எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, அதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவன் தான் காரணம். அவன் தான் முழுக்க முழுக்க காரணம். அப்போ ஆதித்யாக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதோட அறிகுறி தான் இந்த தலைவலின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஆதி, என்ன நடந்துச்சு? யார் காரணம்? இங்க தெளிவா சொன்னா தானே எனக்கு புரியும். அது வந்து டாக்டர், நானும் பூமாரியும் திருவிழாக்கு இப்போ போயிருந்தோம். அப்போ வீரபாண்டி ஒரு ப்ராப்ளம்னு ஏன்னா உடனே வர சொன்னாரு. அது சரி, பூமாரி யாரு? வீரபாண்டி யாரு? வீரபாண்டி என் போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள். சரி, ஓகே. அப்போ பூமாரிய பத்தி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. பூமாரிய பத்தி எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. பூமாரி தான் எனக்கு எல்லாமே. அவதான் என்னோட உயிர். என்னடா நடக்குதுங்க? அவர் எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தானே நினைச்சிட்டு இருந்தான். அவரும் அப்படித்தானே பிஹேவ் பண்ணாரு. ஆனா இப்ப என்னடா எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு வேற சொல்றாரு. அதுவும் யாரோ ஒருத்தன் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் வேற சொல்றாரு. அதான் மதினி, எனக்கும் ஒண்ணுமே புரியல. இவர் அப்பப்ப தலை வலிக்குதுன்னு சொன்னப்பவே ஏதோ ஒரு உருவம் வந்துட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஆனா நம்ம தான் கவனிக்காம விட்டுட்டோம். இப்போ தலைவலி அதிகமாகவும் ஒருவேளை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அதுக்கான அறிகுறி தான் இதா இருக்குமோ? ஏன் மாதிரி அப்படி கூட இருக்குமோ? எனக்கு அப்படித்தான் மதினி தோணுது. இவ்வளவு நாளா லேசா தலைவலி வந்தவருக்கு இப்ப எதுக்காக அதிகமா தலைவலி வரணும்? டாக்டர் கேட்கவும் எல்லாத்தையுமே அப்படியே சொல்றாரு. அப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல மதினி. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பூமாரிய பத்தி எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. பூமாரி தான் எனக்கு எல்லாமே. அவதான் என்னோட உயிர். சரி, ஓகே ஆதி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதான் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வீரபாண்டி என்ன வேகமா வர சொன்னாரு. அப்போ ஹைவேஸ்ல போகும்போது ஒரு லாரி. என்ன சொல்றீங்க? அது லாரியா? ஆமா, ஒரு லாரி தான். அந்த லாரி டிரைவரை நான் பார்த்தேன். அது அவன் தான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஆதி. நீங்க யார சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு ஆக்சிடென்ட் தெரியாம நடக்கலையா? இல்ல, எனக்கு ஆக்சிடென்ட் தெரியாம நடக்கல. தெரிஞ்சதான் நடந்துச்சு. பிளான் பண்ணிருக்காங்க. அப்போ இவருக்கு நடந்தது தெரிஞ்சே நடந்த ஆக்சிடென்டா? என்னடி இது இவ்வளவு பெரிய மர்மமா இருக்கு? புதுசா என்னென்னமோ சொல்றாரு. அதான் மதனி, எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா, இப்போ அருண் எங்க போயிட்டாரு? இது ஐசியூ வார்டுல மதனி, அதனால நம்மள மட்டும் தான் விட்டாங்க. இப்போ அருணை விடல. சரிப்பு மாதிரி, அப்போ நான் போயிட்டு அருணை வர சொல்றேன். உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல? சரி மதனி. என்னாச்சு பூமாரி? பிரியாக்கா எதுக்காக என்ன அவசரமா உள்ள வர சொன்னாங்க? அவரு என்னென்னமோ பேசுறாரு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு பாக்குறதுக்கு தான் உள்ள வர சொன்னாங்க. அப்படி என்ன பேசினாரு? அது அவன் தான். அது அந்த விக்னேஷ் தான். விக்னேஷா? நீங்க யார சொல்றீங்க? எந்த விக்னேஷா சொல்றீங்க? அருண், இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு பூமாரி. இந்த விக்னேஷ்ன்ற பேரு எதுலயோ நான் பார்த்திருக்கேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு பூமாரி. இந்த விக்னேஷ்ன்றது யாராதி? அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அந்த விக்னேஷ்ன்றவ பொண்ணுங்களை பொய்ய காதலிச்சு கடத்தி கொண்டுட்டு போய் வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் வித்துருவான். அவன் பெரிய
கிரிமினல். அவனைத்தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். அது அவனுக்கு தெரிஞ்சு எப்படியோ என்னை கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கான். அவன் தான் அந்த லாரியில இருந்தது. அவன் தான் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். அவனாலதான் எல்லாம் நடந்துச்சு. அப்போ அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அந்த விக்னேஷா? என்ன சொல்றீங்க? அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆமா குமாரி, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கேஸ் ஃபைல நான் படிச்சிருக்கேன். அவன் பெரிய கிரிமினல். சார் தான் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்தாரு. ஆனா எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியல. மா வீரபாண்டின்னு சொன்னீங்களே, அவர் என்ன அவசரம்னு உங்களை வர சொன்னாரு? எதுக்காக வர சொன்னாருன்னு தெரியுமா? என்னது, வீரபாண்டி அவசரம் வர சொன்னாரா? ஆமா அருண், அன்னைக்கு அவருக்கு ஏதோ ஒரு முக்கியமான கேஸ்னு வர சொன்னாங்க. என்ன சொல்றீங்க பூமாரி? முக்கியமான கேஸா? நான் அன்னைக்கு ஸ்டேஷன்ல தானே இருந்தேன். அப்படி ஒரு முக்கியமான கேஸ் எதுவுமே வரலையே. என்ன சொல்றீங்க? அந்த வீரபாண்டின்றவங்க தானே வர சொன்னாங்க. அதுவும் ஃபோன் போட்டு இப்பயே வரணும்னு சொன்னாங்க. அதனாலதான் அவரு பர்ஸ கூட என்கிட்ட கொடுத்துட்டு அவசரமா கிளம்பினாரு. ஆக மொத்தத்துல இங்க நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் அந்த வீரபாண்டி தான் காரணம். யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி. நான் கிளம்ப. அருண், எல்லாத்தையும் இதுக்கப்புறம் எதையும் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. எல்லாத்தையுமே சார் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏய் வீரபாண்டி, இருக்குடா இன்னைக்கு உனக்கு. என்னது என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையே. அப்போ உங்களுக்கு நடந்தது பிளான் பண்ணி பண்ண ஆக்சிடென்ட், அப்படித்தானே ஆதி? ஆமா டாக்டர், அவனை சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. இதுக்கப்புறம் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானோ தெரியல. அவனை விடவே கூடாது. சரி, ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ஆதி, ரிலாக்ஸ். ஏய், என்னடி இது? இவன் அவசரமா எங்க போறான்? அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு மதனி. இங்க நடந்ததுக்கெல்லாம் முழுக்க காரணம் அந்த கான்ஸ்டபிள் வீரபாண்டி தானா? என்னடி சொல்ற? ஆமா மதனி, இத பத்தி அவர் தான் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் போறாரு. ஓ, அப்படியா டாக்டர்? அவரு ஆதிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இன்ஃபேக்ட் நீங்களே எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா டாக்டர். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவருக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர், அது எப்படி டாக்டர்? எல்லாமே மறந்த ஒருத்தருக்கு தலைவலி மூலியமா எல்லா ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கே, நான் தான் சொன்னேனே, அவருக்கு ஒருவேளை எல்லா ஞாபகமும் வரலாம், இல்ல வராம கூட போகலான்னு நான் அப்ப முன்னாடியே சொன்னேனே. சரி, ஓகே டாக்டர், நீங்க சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இனிமேதான் அவர் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா பிளான் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கப்புறமும் என்ன வேணா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவரை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கறணும். வீரபாண்டி, யோ வீரபாண்டி, வாயா வெளியே. என்னாச்சு சார்? எதுக்காக அப்படி வெளியே நின்று கத்திட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க வெளியே நின்று கத்திட்டு இருந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் வீரபாண்டி சார கத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. நான் பேச வேண்டியது இந்த ஆள் கிட்ட மட்டும்தான். என்கிட்ட பேசுறதுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? அதுவும் இந்த ஆள் வந்திருக்க கோவத்தை பார்த்தா ஏதோ தப்பா நடக்கிறது மாதிரி தெரியுது. என்ன சார், சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயம்னு எவ்வளவு அசால்ட்டா கேக்குற நீ? எனக்கு எவ்வளவு தைரியம்? சார், நான் உங்களை விட வயசுல மூத்தவன். கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுங்க. விக்னேஷ் யாரு உனக்கு? விக்னேஷா? அந்த மாதிரி எனக்கு எதுவும் யாரையும் தெரியாது சார். ஓஹோ, உனக்கு தெரியாது. இத நான் நம்பணும். இந்த ஆளு எதை பத்தி பேசுறாரு? ஒண்ணுமே புரியல சார். நீங்க எந்த விக்னேஷ பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்படியா? தெளிவா சொன்னாதான் உனக்கு புரியும் போல. இந்த பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் முடிச்சுட்டேன்ற பேர்ல வெளிநாட்டுக்கும் வெளியூருக்கும் விக்கிறானே, அந்த விக்கி. ஐயோ, அவனை பத்தி இவனுக்கு எப்படி தெரியும்? அவனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த ஆதித்யா தான். அவனு எல்லாத்தையும் மறந்துட்டானே. அப்புறம் எப்படி? ஒருவேளை ஏதாவது கேஸ்ல மாட்டிருப்பானோ? அப்படியே இருந்தாலும் எனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன சார் இது? இங்க என்ன நடக்குது? அவனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவரே ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் மறந்துட்டாருன்னு வேற சொன்னீங்க. அப்புறம் எப்படி இவனுக்கு தெரியும்? அது எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ரெண்டு பேரும் திரு முழிக்கிறீங்க? தெரியுமா தெரியாதா? அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட கேக்குறீங்க?
அவனை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அது எப்படி தெரியாத ஒருத்தனை அவன் இவனு பேச முடியும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? சார் நிஜமா அவன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். அப்போ உங்களுக்கு தெரியாது? இல்ல தெரியாது. மேடம் உங்களுக்கு? ஐயோ, எனக்கு அவன் யாருன்னு கூட தெரியாது. எப்படி இருப்பான்னு கூட பார்த்ததே கிடையாது. அவன் பேரு விக்கின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கே தெரியும். ஓஹோ அப்படியா? சரி, நம்ம சாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சே. ஆமா சார். அப்போ நம்ம ஸ்டேஷன்ல ஏதாவது முக்கியமான கேஸ் எதுவும் இருந்துச்சா என்ன? முக்கியமான கேஸ்? நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது முக்கியமான கேஸ் தெரியும்? சார் இப்ப அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி 5-6 மாசம் இருக்கும். அப்ப நடந்தது இப்ப எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? ஓஹோ அப்ப நடந்தது இப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஏன் சார் உங்களுக்கும் ஞாபகம் இல்ல? இல்ல சார், எனக்கும் ஞாபகம் இல்ல. சரி ஓகே. அப்போ நீங்க எதுக்காக முக்கியமான கேஸ்ன்னு சொல்லி அவருக்கு போன் போட்டு இம்மிடியட்டா வரணும்னு சொன்னீங்க? ஐயோ, இவன் என்ன எல்லாத்தையும் பார்த்த மாதிரி புட்டு புட்டு வைக்கிறான். ஐயோ சார், முக்கியமான கேஸே இல்லாம நான் எதுக்கு சார் அவரை போய் முக்கியமான கேஸ்ன்னு வர சொல்ல போறேன்? அதுவும் அவசரமா நாளை வர சொல்லவே இல்லை சார். ஓஹோ அப்போ நீங்க வர சொல்லல? இல்ல சார், நான் வர சொல்லல. பொய் பொய் பொய்க்கு மேல பொய். இல்ல சார், நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? ஓ அப்படியா? அப்போ உங்க போன் எடுங்க பாப்போம். போனா? போன் இருக்கு. போன் அடியா? சார் என்ன இவ்வளவு நேரம் பலன்னு பேசின வாயி இப்ப டைப் அடிக்குது? என்ன பயமா இருக்கா மாட்டிக்கிருவோன்னு? ஒழுங்கா போ, போன் எடுக்கிற. அது வந்து இது வந்துன்னு இப்போ போனை மட்டும் நீ எடுக்கலன்னு வச்சுக்க. என்ன சார் மிரட்டுறீங்களா? எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கே சொன்னது. ஓஹோ கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னா வேற யாரும் சொல்லல, இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. இன்ஸ்பெக்டரா? அவர் தான் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. மறந்துட்டாரு? மறக்க வச்சுட்டீங்கயா நீங்க. ஐயா எப்படியா இப்படிலாம் உங்களுக்கு மனசு வருது? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அவருக்கு இமிடியேட்டா அவசரம்னு சொல்லி ஏதோ ஒரு கேஸ பத்தி போன் போட்டு கூப்பிட்டுட்டு வர்ற வழியில லாரிய வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா அவர் அதுல அதிர்ஷ்டவசமா உயிர் பழச்சிட்டாரு. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆனா இப்ப எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அதனால இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? அவர் எதுக்கோ வந்து ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்து எதையாச்சும் வளரி இருப்பாரு. ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு எதையாச்சும் வளர்னா அதுக்கு நான் பொறுப்பா? அதுக்குள்ள எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்னையா சொல்லிட்டு இருக்க? உன் அம்மா நான் இருக்கேன். இந்த கல்யாணமும் நடக்காது, ஒரு மண்ணும் நடக்காது. நம்ம இங்க இருந்து கிளம்பு. ஆஹா, உங்களை அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப விட்டுருவேனா என்ன? இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி உங்களை கஷ்டப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவ்வளவு ஈஸியா விடுறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது ஆண்டி. என்ன சொன்னீங்க? நீங்க இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காதா? நான் நினைச்சா நீங்க இல்லாம கூட இந்த கல்யாணம் நடக்கும். அதை நடத்தி காட்ட என்னால முடியும். என்ன அபி நாடகம் ஆடிட்டு இருக்கியா? என் பையனை கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்டுட்டு இப்ப என்னடா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன பேச்சு இதெல்லாம்? இதுதான் நீ கொடுத்த வாக்குறுதியா? யார் வாக்குறுதி கொடுத்தா? நான் என்ன உன் பையனை என் பொண்ணுக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி கொடுத்தே ஆகணும்னு சொன்னேன்? இல்லல, அப்படியே சொல்லியிருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என் வாக்குறுதியை மீறது எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. இப்படி ஒரு கேடுகட்ட குடும்பத்துக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாது. உங்களால என்ன பண்ணணுமோ பண்ணிக்கங்க. என்ன ஆண்டி நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க சொல்லாமல என்னென்னமோ பண்ணுவோம். இப்ப நீங்க என்ன வேணா பண்ணிக்கன்னு வேற சொல்லிட்டீங்க. இப்போ என்னென்னமோ பண்ண போறோம். என்ன வேணா பண்ணிக்கடா. உன்னால என்ன முடியுதோ பண்ணிக்க. இதெல்லாம் தப்பாவே. ஆண்டி இப்ப கூட நான் பொறுமையா தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணலாமா? நீங்களே சொல்லுங்க. ஏய், நீயே ஒரு பொறுக்கி புறம்போக்கு அபி. ஆமா நீங்க சொன்ன மாதிரி நான் பொறுக்கி புறம்போக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா நாங்களா வந்து உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டோம் இல்லையே. நீங்க தானே வேணும்னே வந்து ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கன்னு ஏன் அம்மாட்ட சொல்லி எந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு இருக்கு? ஏய், நீ என்ன பேசினாலும் உன் மகடிக்கு நான் ஆட மாட்டேன். ஏய், வாடி கிளம்பலாம். இதுங்க ஒரு ஆளுன்னு இதுங்க கூட வெக்கமே இல்லாம சம்பந்தம் பண்ணணும்னு முடிவு பண்ண பத்தியா? ஏன் பத்தியா செருப்பால அடிக்கணும். ஒரு நிமிஷம் நிலுங்க ஆண்டி. அந்த வேகத்திலே கிளம்பணும்னு நினைச்சா அது நடக்குமா? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த கல்யாணமும் நடக்காது, ஒரு மண்ணும் நடக்காதா? நடத்தி காட்டுறேன் ஆண்டி. என் கையால
உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டி காட்டுறேன், அதுவும் உங்க கண்ணு முன்னாடி. இதுக்கு நீ உயிரோட இருக்கணும்டா. இவனுங்களா? இவனுங்க இங்க எப்படி? ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.